ஞானகுரு அவர்கள் பல முறை நமக்கு உண்மை உணர்வை புரிவதற்கு எத்தனை விளக்கங்களை கொடுத்துள்ளார்கள். சந்தர்ப்பத்தில் ஒரு வேதனையோ கோபமோ ஆத்திரமோ அதிகமாகிவிட்டால் அதற்கு பின் நம்மால் ஒரு கணக்கை சீராக கூட்டி அல்லது பெருக்கி பார்க்க முடிகிறதா? இல்லை. ஒரு நல்ல துணியை கடைக்கு சென்று வாங்க வேண்டும் என்றால் தரத்தை பார்க்க முடிகின்றதா? இல்லை. கையிலே ஒரு பொருளை கொடுத்து பத்திரமாக வைக்க வேண்டும் என்று பதனமாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இல்லை, முடிவதில்லை. நாம் சரியாக செய்யவில்லை என்கிற பொழுது மீண்டும் வேதனைப்படுகின்றோம். என்றால் முதல்ல வேதனை அல்லது கோபம், அந்த நினைவோடு அந்த உணர்வோடு மற்ற காரியங்களை செயல்படுத்த முற்பட்டால் அவையும் தடையாகின்றது. அல்லது சீராக செயல்படுத்தவில்லை என்றால் மீண்டும் வேதனை. அப்பொழுது எது இயக்குகின்றது? காரணம் என்ன? நாம் நல்லதான் செய்கின்றோம், ஆனால் திடீரென்று தவறான நிலைகள் நடக்கின்றது. அல்லது அந்த போல நம்மை சுற்றி அருகில் உள்ளவர் இவ்வாறு செயல்படுகின்றார், தவறு செய்வோரை நாம் பார்க்க நேருகின்றது. அது என்ன ஏது என்று அறிய விரும்புகின்றோம், கேட்கவும் செய்கின்றோம். ஆனால் உணர்ச்சிகளை தூண்டி அதிலே உள்ளே புகுந்து கொண்ட பின் அந்த உணர்வெல்லாம் நமக்குள் கலந்து விடுகின்றது. ஆக நாம் செய்ய வேண்டிய வேலையை, நாம் போக வேண்டிய பாதையை விடுத்துவிட்டு அந்த உணர்வுகள் நமக்குள் வந்த பின் நாம் செய்து கொண்டிருக்கும் வேலையை செய்வதற்கு மாறாக தவறாக செய்து விடுகின்றோம். ஐயோ, இவ்வளவு தூரம் நான் செய்தும் இப்படி ஆகிவிட்டதே, பலன் இல்லாமல் போய்விட்டதே, எல்லாம் என் நேரம் என்று சொல்லுகின்றோம். அது நேரம் என்பது இந்த இடத்திலே பிரிதொரு உணவை நாம் நுகர்ந்த பின் அந்த சந்தர்ப்பம் நம்மை அதன் வழி இயக்க சக்தியாக மாற்றிவிடுகின்றது. அது தவறு நடக்கின்றது என்று நாம் பார்த்தாலும் அந்த உணர்ச்சிகள் நமக்குள் வரப்படும் பொழுது அது ஜீவன் பெற்று விடுகின்றது, உயிர் இயக்க சக்தியாக அதை மாற்றுகின்றது. நாம் சுவாசிக்கும் ஆன்மாவிலே முன்னாடி இது வந்து விடுகின்றது. உயிரிலே பட்ட பின் அதற்குத்தான் சாப்பாடு கிடைக்கின்றது. இப்படி வரிசையாக நாம் வரும்பொழுது இடைமறித்து ஒன்று புகுந்தால் எப்படி தடையாகின்றது, இது போன்றுதான் நாம் நல்லதை எண்ணி செல்லும் போது இதுபோன்ற இடைமறிக்கும் சில தீமையின் உணர்வு உள்ளே வந்துவிட்டால் நல்ல அணுக்களுக்கு, நல்ல குணங்களுக்கு, நல்ல எண்ணங்களுக்கு சாப்பாடு கிடைப்பதில்லை. அதனால்தான் நம்மால் நல்லதை இயக்க முடியாது போகின்றது. இப்படி நம் வாழ்க்கையில் தவறு செய்யாமலேயே அந்தந்த சந்தர்ப்பத்திலே பதிவாகக்கூடிய உணர்வுகள் இயக்கத்திற்கு வருகின்றது. நம் உடலில் அணுக்களாக விளைந்தது மீண்டும் நினைவுபடுத்தியவுடன் சில மாற்றங்களும் ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை, நாம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் விரும்பவில்லை. ஆனால் மாற்றங்கள் ஆன பின்புதான் நாம் தெரிந்து கொள்கின்றோம், நான் நல்லதைத்தான் செய்தேன், நல்லதைத்தானே விரும்பினேன், என் நேரம் இப்படி ஆகிவிட்டது என்று என் நேரம் என்று சொல்லுகின்றோம். நேரம் என்பது இந்த இடத்துல சந்தர்ப்பம் தான். ஏன்னா நம்முடைய சந்தர்ப்பம் ஒரு விஞ்ஞானி எலக்ட்ரானிக் என்ற கம்ப்யூட்டரை வைத்து உணவின் அழுத்தத்துக்கு ஒப்ப இயக்க சக்தியை கொண்டு வருவது கொண்டுதான் நம் உயிர் நாம் எண்ணி எடுக்கப்படும் அந்த அழுத்த நிலைகளுக்கு ஒப்ப பிரிது ஒரு தீமையின் உணர்வுகளை நுகர்ந்து அது என்ன ஏது என்று விசாரிக்கப்படும் பொழுது அது உயிரில் பட்டு இயக்க சக்தியாக மாறினால் நம்மை மாற்றிவிடுகிறது. நாம் மாற்றவில்லை, சந்தர்ப்பம் நுகர்ந்த உணர்வு இப்படி செய்து விடுகிறது. ஆக இத்தகைய தீமைகளை இப்படி நம்ம ஒரு சக்தி நம்மை அறியாமலே நம்மை மாற்றுகிறது என்றால் அதற்கு மாற்று நாம் என்ன வைத்திருக்கின்றோம்? அது ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? நல்லதை காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? ஒரு சூடான பொருளை நாம் தொடுகிறோம் என்றால் அதை ஒரு துணியையோ அல்லது இன்னொரு பொருளையோ வைத்துத்தானே அதை தொட வேண்டும். அதுபோன்றுதான் இங்கே சந்தர்ப்பம் பிரிதொரு தீமை வந்தாலும் அது நமக்குள் புகாதபடி, நம்மை இயக்காதபடி, நம்மை மாற்றாதபடி அதை கவனமாக கையாள்வதற்கு ஒரு சக்தி தான் துருவ நட்சத்திரம். அந்த சக்தியை பெறுவதற்குத்தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா குணங்களிலும், எல்லா நினைவுகளிலும், எல்லா உணர்வுகளிலும் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை ஊட்டமாக கொடுத்து உபதேசமாக பதிவு செய்கின்றேன் என்று குரு சொல்லுகின்றார். நீங்கள் நல்லதை பெற வேண்டும் என்று இங்கே இயங்கி வருகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய நினைவுகள் உங்களுக்குள் அது எப்படி இயங்குகின்றது, அது எப்படி இயக்குகிறது என்பதை இந்த உபதேச வாயிலாக உணர்த்தி உணரும்படி செய்கின்றோம். எதன் வழி? மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை எனக்குள் கலந்து வைத்திருக்கின்றேன் என்று குரு சொல்லி அதை இந்த உபதேச வாயிலாக உங்களுக்குள்ளும் கலக்கும்படி உண்மை உணர்வுகளை தெரியப்படுத்துகின்றோம். அந்த நல்ல நிலைகளை துருவ நட்சத்திரம் எப்படி ஆனது, அகசியன் எப்படி நஞ்சை வென்றான், உணர்வு ஒளியாக மாற்றினான் என்பதை அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு துருவ நட்சத்திரத்தின் சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பரிபூர்ணமாக அந்த சக்தி உங்களுக்கு எப்பொழுதுமே உறுதியாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இது உபதேசிக்கின்றேன். அது சிறு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணர்வில் நீங்கள் இந்த உபதேச வாயிலாக பதிவு செய்ய இணைத்துக் கொண்டே வருகின்றேன்.
அப்பொழுது உங்களுக்குள் இது இணைய இணைய தீமைகளை முதலில் சொன்ன மாதிரி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தன்னாலே உங்களுக்கு வந்து விடுகிறது. நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டியது. தன்னால் எப்படி வருகின்றது என்றால், அதிகாலையிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பழக வேண்டும். என் உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய இந்த பதிவு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் சிறிதளவாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் நினைவு கொண்டு வந்து அதை எண்ணி குரு இதை போன்று உணர்த்தி இருக்கின்றார்கள். அதன் வழி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது ஊட்டம் கொடுத்தீர்கள் என்றால் அது பெருக ஆரம்பிக்கும். அது துருவ நட்சத்திரத்தின் சக்தி வளர வளர உங்களுக்குள் அது சக்தி வாய்ந்ததாக மாறும். எப்படி தீமையின் உணர்வுகள் வந்த பின் நல்ல உணர்வு செயல்படுத்த முடியாது போகின்றதோ, இதை போன்று துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் பெருக பெருக தீமையின் உணர்வுகள் வலு இழக்கப்பட்டு அது பலவீனம் அடைந்துவிடும். நல்ல அணுக்கள் நல்ல குணங்கள் உற்சாகமடையும். அந்த தீமை அகற்றும் சக்தியில் நீங்கள் பெறுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, உயிரோடு ஒன்றும் உணர்வுகள் ஒளியின் தன்மையாக பிரகாசிக்க தொடங்குகின்றது. இந்த வாழ்க்கையிலே துருவ நட்சத்திரத்தின் சக்தி நமக்குள் குருவாக நின்று நம்மை அதன் வழி அந்த அகசியன் எப்படி இந்த புவியின் பற்றை விடுத்து உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்றானோ, அந்த அகசியன் சென்ற பாதையிலே நம்முடைய நினைவாற்றல் சென்று நம்முடைய உயிர் நம்மை துருவ நட்சத்திரத்திற்கே கொண்டு போய் நிறுத்தும். அப்படி துருவ நட்சத்திரத்துக்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்றுதான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்லதை காக்கும் சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வை மிக மிக சக்தி வாய்ந்ததாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள்.